கெட்டிமலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிவராமன் வெற்றி துளசியை விருந்துக்காக கூப்பிட அஞ்சலி ஒரு பக்கம் துளசிக்காக செயின், மெட்டி, மோதிரம் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் வெற்றியை அதெல்லாம் போட்டு விட சொல்லி எல்லாரும் அவங்க 2 பேரையும் வாழ்த்துறாங்க. இதனால வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. துளசியோட கல்யாணத்தை பார்க்க முடியலனாலும் இதெல்லாம் பண்ணது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்போது அஞ்சலி வெற்றியை துளசிக்கு ஊட்டி விட சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி துளசியை வெற்றிக்கு ஊட்டி விட சொல்லி சொல்கிறாங்க. துளசிக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களும் ஊட்டி விடுறாங்க. இதையெல்லாம் அஞ்சலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி நம்ம என்ன தான் பண்ணுறது, இந்த வெற்றியை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் ஈஸ்வரமூர்த்தியோட அசிஸ்டண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வராரு. இங்கே பாருங்கள், நியூஸில் உங்களை பற்றி தான் போட்டிருக்கு, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த பேப்பரை கொண்டு வந்து காமிக்க, அப்போது உடனே ஒரு சந்தோஷத்தில் ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை கூப்பிடுறாரு. வெற்றி இங்கே வாடா அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி ஓடி வராங்க. என்ன மாமா, வெற்றியை கூப்பிட்டீங்க, அவர் ரூமில் இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே, இல்லைம்மா ஒரு வேகத்தில் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, மாமா உங்களுக்கு அவர் மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் அவரை தானே கூப்பிடுறீங்க, ஆனால் அவர் இப்படி பண்ணிட்டாரே, உங்கள் பேரையே வந்து கெடுத்துட்டாரே அப்படின்னு வெற்றியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் ஏன் தான் இப்படி பண்ணான்னு தெரியல, மொத்தமாக போச்சு, அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு மீனாட்சி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. மாமா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, இதே வீட்டில் ஒன்றா இருக்கும், அவரோட முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போவும் பார்த்து தான் ஆகணும், அது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பேசாமல் ஒன்று பண்ணுங்க, வெற்றிக்கு வேற ஒரு வீடு கட்டி அவரை வந்து தனியாக அனுப்பிடுங்க, அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும். உங்களோட அரசியல் வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இதே வீட்டில் இருக்கீங்கன்னு வெளியில் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வரும். அவரை வெளியில் அனுப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு தனி வீடு கட்டி வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு ஈஸ்வரமூர்த்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மீனாட்சி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமே அந்த வெற்றியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், என் புருஷனை எல்லாத்துக்கும் முன்ன நிற்க வைக்கணும், அவரை தான் அடுத்த அரசியல் வாரிசாக வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு மனசில் கனவு கண்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.